அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஆடுறாப்பதே வாங்க. இன்னும் போகலையா? இன்னும் இல்லைவா? அது போகல. அது பெரிய கதை. இடிங்களஞ்சல் அதுக்கு தானே வந்தேன். என்ன நடந்தது? இருங்கள முதல் போகமண்டு இதாக இருந்தேன். நல்ல யுத்தத்தால் போக கிடைக்கையும் இல்லை. அப்போ வீட்டையும் போனான்ட்டாங்க. அதை தேடி வந்தீங்க நம்மளை. என்ன நடந்தது? என்ன வழக்கம்? சும்மா பார்த்துக்கு போகமண்டு வந்தேன். வரப்புறாவா வரப்புறாண்டி இல்லை கேட்ட மெனக்கட்டு வந்து தேடி வந்தீங்கேல். என்னண்டா உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் முடிவு கேட்கலாமா? இப்போ வழக்கத்துக்கு வரீங்க விஷயத்துக்கு. என்ன சொல்லுங்க. இனி வெளிநாட்டுக்கு போகிறல காசு கொஞ்சம் இருக்கி தொழில் ஒன்று செய்யணும். வெளிநாட்டில் இருந்ததால் எந்த தொழில் செய்யறண்டு தெரியும். அதை அவங்கள பார்த்து பேசிட்டு போகணும். இப்போ விளங்குதா? நான் தான் ஏன் அப்படி பேசினேன்ட்டு சொல்லி நாட்டில் செட்டில் அங்கே இப்பேன்னு சொல்லி ஒரு தொழில் நாட்டில் பிடிக்கங்கிற கடும் கஷ்டம். அது சரி, அதை விடுங்கடாப்பா. இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழி சொல்லுங்கண்டா. புரியல விளங்கல்ல. தொழில் ஒன்று செய்யணும். என்ன தொழில் செய்யறண்டா ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்க. ஐடியா சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. எவ்வளோ தெரிவிங்க ஐடியா சொல்கிறதுக்கு? ஓய், சும்மா ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்கு காசு கேட்கல தம்பி. ஃப்ரீ அட்வைஸுக்கு இடமில்லை. சரியே, இங்கே ஃப்ரீயாக கிடைக்கிற எதுக்குமே மதிப்பும் இல்லை. இது ஃப்ரீயாக கிடைச்சி சும்மா கிடைச்சி நாங்கள் மதிக்கலாண்டி இவ்வளோ கதைக்கு. ஏதோ உங்களுக்கு சும்மா கிடைக்கல. அதை நாங்கள் எங்களோட வாயில் சொல்லணுமாக்குமா? எது சும்மா கிடைச்சேன்னு சொல்லுங்க. அப்போ அப்படி சொல்லிட்டா நாங்கள் உங்களுக்கு அட்வைஸு காசா? உங்களுக்கு கல்வி சும்மா கிடைக்கலையா? மருத்துவம் சும்மா கிடைக்கலையா? சும்மா இது ரெண்டு உதாரணத்துக்கு இது எதையாவது மதிச்சிக்கிங்களா சொல்லுங்க. அப்போ கல்வி ஸ்கூலில் வந்துக்கிட்டு உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிற அதே டீச்சர் தான் உங்களுக்கு ப்ரைவேட்டாகவும் கிளாஸ் எடுக்காரு. அது ஏன்? அது உங்களுக்கு வாரத்தில் 3 நாள் ப்ரைவேட் கிளாஸில் சொல்லித்தர ஏழுமன்றது ஸ்கூலில் டெய்லி எடுக்கிற கிளாஸில் சொல்லித்தரையில. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, மருத்துவம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் மருந்து தார அதே டாக்டர் தான் ப்ரைவேட்லேயே மருந்து தாராரு. ஏன் அது ஹாஸ்பிட்டலில் தார மருந்து நல்லா வருது இல்லை, ப்ரைவேட்டாக தார மருந்து நல்லா வருது சொல்கிறாங்க. கேட்டால் சொல்கிறோம் ஹாஸ்பிட்டலில் மருந்து இல்லைன்னு சொல்லி. அது என்னடா? அது ப்ரைவேட்டில் நீங்கள் அந்த பொக்ஸுக்குள்ளே வச்சுக்கிற மருந்து அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லையா உங்களுக்கு? என்ன காரணம்? நீங்கள் கேள்வி கேட்குறல்ல, அதை மதிக்கிறல்ல. என்னண்டா உங்களோட மனசில் வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு விளைஞ்சிக்கண்டா காசு கொடுத்து வாங்குகிற பொருள் மட்டும்தான் நல்லது. இலவசமாக கிடைக்கிறதும் நல்லது இல்லை, தரம் இல்லைங்கிற அளவுக்கு நீங்கள் பழகிட்டீங்க. சரியே, அதை உங்களோட மனசில் பழகி போட்டாங்க. விளங்குதா? நான் எல்லாரையும் சொல்லலை. ஸ்கூல்லையே கற்பிக்கிற டீச்சர்ஸ் மாதிரிலையும் நல்லவங்களும் இருக்காங்க, மருந்து டாக்டர்ஸ் மாதிரிலையும் நல்லவங்க இருக்காங்க. சரி, நான் ஒரு சில ஆக்களை சொல்கிறேன். பேரண்ட்ஸும் சரி பிள்ளைகளும் சரி அதைத்தான் சொல்கிறேங்க. கிளாஸுக்கு பொறுத்த மட்டும்தான் மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுக்குங்க. ஸ்கூலில் பேரண்ட்ஸ் எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் விஷயங்கள்லையும் கேள்வி கேளுங்க. மருந்து இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாரு, ஏன் கேள்வி கேளுங்க. என்ன காரணம்? இந்த கேள்வி கேட்க தோணாததுக்கு காரணம் என்னென்னா அது இலவசமாக கிடைக்கிது. இல்லை, அதுக்காக தான் சொல்லணும். நம்பி காசு இருக்கா அட்வைஸ் நானும் இலவசமாக கொடுக்குறதில்ல. அதுக்கு மதிப்பில் நீ கேட்டு விட அதை 2,000 நீங்கள் போவீங்க. எந்த நேரத்தை நான் வீணாக விரும்பலை. காசு இருக்கா அட்வைஸ் பண்ணுவோம். சரி வாப்பா, காயத்தாரன். இதுக்கு இவ்வளோ கதையா? நீ ஹோய்ச்சாலும் பிரச்சனை இல்லை. சரியே, நான் காசு வேணுமென்று வேண்டல. ஆனால் காசு வேணுன்னா தான் அதுக்கு மதிப்பு.